எஃப்னா தமிழ் டிவி வாசகர்கள் அனைவருக்கும் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவு நாள் 24ஆம் திகதி 5ஆம் மாதம் 2020 ஆண்டு. குவைத் மன்னர் மக்களுக்கு ஆற்றிய உரை. குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு தனது மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். குவைத்தில் நர்சிங் ஊழியர்களுக்கான அடிப்படை தேவைகளுடன் 115 குடியிருப்புகளை KRCS வழங்கியுள்ளது. குவைத்தில் ஈத் முதல் நாளில் அனைத்து பல்பொருள் அங்காடிகளும் மூடப்படும். குவைத்தின் ஈதல் பிதரின் முதல் நாளில் பல்பொருள் அங்காடிகள் மூடப்படும் என்று கூட்டுறவு சங்கங்களின் ஒன்றியம் அறிவித்துள்ளது. சூப்பர் மார்க்கெட்டுகளும் ஈத் 2ஆம் நாள் காலை 8 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை வேலைகள் செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்திலிருந்து இந்தியாவுக்கான இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனது சேவைகளை அடுத்த வாரம் முதல் தொடங்க உள்ளது. அனைத்து இஸ்லாமிய தமிழ் உறவுகள் மற்றும் எமது எஃப்னா தமிழ் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். உலகெங்கிலும் வாழும் இஸ்லாமிய மக்களுக்கான இனிய ஈகை பெருநாள் நல்வாழ்த்துக்கள். சர்வதேச அளவில் வணிக ரீதியான பயணிகள் விமான சேவை ஆகஸ்ட் மாதத்துக்குள் தொடங்க இந்தியா முயற்சிக்கும் என்று மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவித்திருக்கின்றார். குவைத்தில் ஈத் பெருநாள் தொழுகை நேரம் காலை 5 மணி 7 நிமிடங்கள் 24/5/2020. ஈத் பெருநாள் தொழுகை நேரம் காலை 5 மணி 7 நிமிடங்கள். குவைத்தில் தற்போது நிலவும் சூழ்நிலையின் காரணமாக மசூதிகள் ஈத் தொழுகை நடத்தப்படாது என்றும் அனைவரும் தங்கள் வீட்டிலிருந்தே தொழுகையை மேற்கொள்ளும்படி இஸ்லாமிய விவகார அமைச்சு அறிவித்துள்ளது. கடுமையான கட்டுப்பாடுகளுடன் வரையறுக்கப்பட்ட சேவைகள் மற்றும் அரசாங்க ஒப்புதல் வழங்கப்படும் போது நோய் தொற்றை தடுப்பதற்கான தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து 30% செயல்பாட்டு திறனுடன் வணிக விமானங்கள் படிப்படியாக தொடங்கும் என்று குவைத்தின் விமான ஏவியேஷன் அறிவித்திருக்கின்றது. ஊரடங்கு சட்டத்தை மீறியதற்காக இன்றும் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அரேபிய குடியிருப்பு கட்டடத்தில் தீ விபத்து. ஹேத்தான் அரேபியர்கள் தங்கியிருந்த கட்டடத்தில் தீ விபத்து 2 பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர். விமான அட்டவணையின்படி 2 விமானங்கள் மட்டும் இன்று பயணத்தை மேற்கொள்கின்றது, தமிழ்நாட்டுக்கு அல்ல. நவீன முறையில் இரவு நேரத்திலும் மருத்துவ பரிசோதனைகள் இடம்பெற்று வருகின்றது. வைரஸ் தொடர்பான மருத்துவ பரிசோதனைகள். ரமலான் பெருநாள் என்ற யாமியா கிழக்கு கோஆபரேட்டிவ் சொசைட்டி விடுமுறை மற்றும் திங்கட்கிழமை நாளை திங்கட்கிழமையிலிருந்து காலை 8 மணி முதல் இரவு 12 மணி வரை திறந்திருக்கும் சூப்பர் மார்க்கெட். இலங்கையில் செவ்வால் மாதத்துக்கான தலைப்புரை தென்பட்டது நேற்று. இன்று ஞாயிற்றுக்கிழமை இலங்கையில் புனித நோன்பு பெருநாள் கொண்டாடப்படும். குவைத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் உணவு மற்றும் பானம் மற்றும் போக்குவரத்து இல்லாமல் லாக்டவுனால் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர். சிலர் மிகவும் விரக்தியடைந்தனர். அவர்கள் வீடற்றவர்களாகவும் பசியாகவும் இருப்பதிலிருந்து சிலவற்றை பெறுவதற்காக சிறைக்கு செல்ல தயாராக இருக்கின்றனர். சுகமான உண்மை என்னவென்றால் வைரஸ் அவர்கள் தனியாக இல்லை. வைரஸ் தொடர்பாக வைரஸ் வந்ததன் பிற்பாடு ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் முதலாளிகளால் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் சம்பளமின்றி விடப்பட்டுள்ளனர். உணவு மற்றும் வாடகைக்கு பணம் இல்லாத காரணத்தினால் அவர்களின் நிலை மோசமாக இருக்கின்றது. தேவைகளை வழங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன, ஆனால் தேவை வழங்கலை விட அதிகமாக உள்ளது. பெரும்பாலும் தேவைப்படுபவர்கள் அடையவில்லை. தேவைப்படுபவர்களை இன்னும் சென்றடையவில்லை. அவர்களின் ஒரே ஒரு நம்பிக்கை சமூக சேவை அமைப்புகளாக தொண்டு நிறுவனங்களாக மாறுகின்றது. ஆனால் பூட்டுதல், லாக்டவுன் மற்றும் அனுமதி பெறுவதில் உள்ள சிக்கல்கள் ஆகியவை சவால் நிறைந்தவையாக மாறியிருக்கின்றது. எழும் கேள்விகள் என்னவென்றால் அவர்களின் துரதிர்ஷ்டத்துக்கு யார் காரணம்? முன்னோடி இல்லாத தொற்று நோய், புலம்பெயர் தொழிலாளர்கள், உள்ளூர் அரசாங்கங்கள், அவர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய தூதரகங்கள், அல்லது தங்கள் வணிகத்தில் மட்டும் கவனம் செலுத்தும் ஸ்பான்சர்கள், முதலாளிகள்?
எல்லோரும் எளிதில் மறந்து விடுவது என்னவென்றால் இது தொழிலாளர்கள்தான் உள்ளூர் பொருளாதாரத்துக்கும் அவர்களின் சொந்த நாடுகளுக்கு பணம் அனுப்புவதை நம்பியிருக்கின்றார்கள். இப்போது அவர்கள் தங்கள் இரக்கமின்றி அனைத்து கட்சிகளாலும் கைவிடப்பட்டுள்ளார்கள். நாங்கள் யாரை பொறுப்பேற்க வேண்டும்? மற்றவரை பொறுப்பேற்க யார் பொறுப்பு? அவற்றை எவ்வாறு பெறுவது? ஒருவேளை அனைவருக்கும் ஒரு பங்கு உண்டு. குவைத்தில் மனித வளத்துக்கான பொது அதிகார சபை தொழிலாளர்கள் உறவுகள் நிர்வகிப்பதற்கு சமூக விவகாரங்கள் மற்றும் தொழிலாளர் அமைச்சகத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட அரசாங்க நிறுவனம் ஆகும். இருப்பினும் அவர்களின் தரப்பிலிருந்து அதிகம் செய்யப்படவில்லை. அந்த தூதரகங்களுக்கு பொறுப்பை மாற்றுவது ஒரு சுலபமான வழி. தூதரகங்கள் தங்களால் இயன்ற இடத்தில் தலையிட முயற்சிக்கின்றன, ஆனால் போதுமானதாக இல்லை. நெறிமுறை அல்லது நெறிமுறையே இல்லை. உதவக்கூடிய நபர்கள், நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் உதவ முயற்சிக்கின்றன, ஆனால் லாக்டவுன் வளங்கள் மற்றும் நிதிகளின் வரம்புகளுடன் மட்டுமே இவ்வளவு செய்ய முடியும். இருப்பினும் இந்த நபர்களை பராமரிப்பது உண்மையில் அவர்களின் பொறுப்பா? இந்த சூழ்நிலையில் தொழிலாளர்களுக்கும் அவர்களின் அடிப்படை மனித உரிமைகளை பெற உதவுவதற்கும் அரசாங்கம் தூதரகங்களும் ஸ்பான்சர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? அதனால் அவர்கள் வாழலாமா அல்லது கண்ணியமாக வெளியேறலாமா? விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கிடையில் இந்த ஏழை தொழிலாளர்கள் இந்த கொடிய தொற்று நோயின் பக்க விளைவுகள் தொடர்ந்து அனுபவித்து வருகின்றார்கள். ஊரடங்கு காலப்பகுதிகளில் எம்மை தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த இலக்கம் 65000118. மீண்டும் ஒரு முறை அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை தருகின்றோம். 65000118. இந்த வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்பவர்கள் இந்த இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். மிகவும் அதிக அளவிலான அழைப்புகள் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்படுவதனால் உங்களது அழைப்பை பூர்த்தி செய்ய முடியாது விடின் தயவு செய்து சற்று நேரம் தாமதித்து தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நேரடி அழைப்புகள் மாத்திரம் 97 50 78 75. இலங்கை தூதரகத்தின் தொலைபேசி இலக்கமாக காணப்படுகின்றது. உதவிகளுக்கு அழையுங்கள். இன்று புதிதாக வைரஸ் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 900 காணப்படுகின்றது. இந்தியர்களின் எண்ணிக்கை மொத்தமாக 6575 பதிவாகி இருக்கின்றது. இதுவரை 20,464 பேர் வைரஸினால் பாதிப்படைந்திருக்கின்றனர். சிகிச்சை பலனின்றி இன்று மட்டும் 10 பேர் மரணமாகி இருக்கின்றனர். மரணமானவர்களின் மொத்த எண்ணிக்கை 148 பதிவாகி இருக்கின்றது. திருச்சி விமான நிலையம் தனியார் மயம். 850 ஊழியர்களின் வேலை கேள்விக்குறை. போராட்டத்தில் குதிக்க முடிவு. இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லைக் பேஜ். அவர்களுக்கும் நன்றிகள்.